நானும் வயிறறிஞ்சு சொல்றேன், நாம் ஒரு வளர்ந்த மாநிலம். இந்தியாவில் நம்பர் 2வது இடத்துல இருக்கிற மகாராஷ்டிராக்கு அப்புறம் படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். நம்ம நடவடிக்கை அப்படியாங்கண்ணா இருக்கு. விஜய் காரில் போகும்போது பைக்கில் 100 பேர் போறாங்க, தொத்த பார்க்குறாங்க. என்னன்னா அது உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தை நீங்க தான். இறந்து போன 40 பேர்த்துக்கு அவங்க எல்லாம் வீட்டில் தங்கம் தான். எல்லாருமே கணவன் மனைவி குழந்தை தாத்தா பாட்டி எல்லோரும் யாரோ ஒருத்தர் இழந்திருக்கிறாங்க. அதனால எதற்காக இப்படி ஒரு மேல தொங்குறது, கோயில் மேல நிக்கிறது, மசூதி மேல நிக்கிறது, சர்ச் மேல நிக்கிறது, டிரான்ஸ்ஃபார்மர் மேல நிக்கிறது? எதுக்கு அப்படி? உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா? ஆனந்தமா பாருங்க, டிவியில பாருங்க, பாதுகாப்பா பாருங்க, கை தட்டுங்க, ரசிங்க, எல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் போய் அடையிறீங்க? இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டரை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தாங்க நிக்கலாம். 2 பேர் என்னதான் பாதுகாப்பு ஒரு ஸ்கொயர் மீட்டர்? இப்ப 100 ஸ்கொயர் மீட்டர்னா 1076 ஸ்கொயர் ஃபீட். எத்தனை பேர் நிக்கிறாங்க? ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ள 5 பேர் நின்னா நடக்காம என்ன ஆகும்? அதனால் யாரின் மீது குறை சொன்னாலும், அரசு, எஸ்பி, டிசி, விஜய் அவங்க இவங்கன்னு யாரு மேல சொன்னாலும் கூட்டத்துக்கு வருகின்ற ஒருத்தரும் யோசிக்கணும். உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான். உங்களை இழந்துட்டா அவங்களுக்கு அது லைஃப் டைம் போச்சு. அதனால் நீங்க தயவு செஞ்சு யார வேணாலும் போய் பாருங்க, டிவியில பாக்குறவங்கள பாருங்க, யூடியூப்ல பாக்குறவங்கள பாருங்க, தூரத்துல இருந்து பாருங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் உள்ள போறீங்க? எதுக்காக பைக்ல துரத்துறீங்க? என்னது? நீங்க கீழே விழுந்தா யாருக்கு பிரச்சனை? மத்தவங்களுக்கு 10 லட்சத்துல ஒருத்தர் நீங்க, ஆனா உங்க அப்பாக்கு நீங்க மட்டும்தான், அம்மாக்கு நீங்க மட்டும்தான். அதனால அந்த இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகளுக்கு நான் ரொம்ப மன கஷ்டத்துல சொல்றேன், தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாதீங்க. கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க. அரசியல் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் மாநாடு போடுறோம். பாதுகாப்பா இருக்கு, விஸ்தாரமா இருக்கு, அங்க போய் நிக்கலாம்னா வாங்க, இல்லாட்டி வராதீங்க. டிவியில பாருங்க, தொலைபேசியில கேளுங்க, நியூஸ் பேப்பரை படிங்க. எங்களுடைய அன்பான வேண்டுகோள், இது முதலும் கடைசியுமா தமிழ்நாட்டில் இதான் இருக்கணும். இதுக்கு மேல ஒரு அரசியல் மாநாட்டில் ஒருத்தர் இறந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தலை குனிஞ்சு நிக்கணும். வணக்கம், ஜெயின். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மிகப்பெரிய துயர சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒரு நடிகனுக்காண்டி உயிர் நீத்தது அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டோட சாபக்கேடா அப்படிங்கிறது கூட தெரியல உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் சந்தோஷத்துக்காண்டி தான் படம் பார்க்குறீங்க, சிரிக்கிறீங்க, அவர் காமெடி பண்ணுறாரு, நடிக்கிறாரு, உங்களுக்கு தேவையான இதை கொடுக்குறாரு. அந்த இதுக்கு உங்கள் சந்தோஷத்துக்காண்டி நீங்கள் பணம் கொடுத்து அதை பார்க்குறீங்க. நீங்கள் தான் உங்களுக்கு ஓனர், புரியுதுங்களா? அவர் உங்களுக்கு ஓனர் கிடையாது. அப்போ உங்கள் குடும்பத்துக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. உங்கள் அப்பா அம்மா சந்தோஷங்கிறது உங்கள் கையில் இருக்குது. அப்போ எல்லாரும் அந்த முடிவு வந்து உங்களுக்கான முடிவை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அந்த இதுக்கு. அப்போ நீங்கள் ஒரு எப்படி நடந்துக்கணும், நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கா? ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் நடிகர் கூட்டத்துக்கு போனீங்கன்னா, எந்த கூட்டத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் உங்களுக்கு முதல்ல பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்க்கணும் அந்த இதுக்கு. பாதுகாப்பு இல்லாத கூட்டம் அப்படின்னு தெரிஞ்சால் அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. அது யாராக இருந்தாலும் சரி. அந்த இதுக்கு நமக்கு முக்கியம் இல்லைங்களா? நாம இருந்தால் தான் நம்ம செயல்பட நமக்கான உணவு இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள் குடும்பத்துக்கு பணம் வேணால் கிடைக்கலாம். இப்போ நிறைய அனுதாபம் மூலிமா இந்த பணம் கிடைக்காம போகலாம். நீங்கள் இறந்துருக்கீங்க, இப்போ பணமும் கிடைச்சிருக்கு, பணம் கிடைக்காமலும் போகலாம். சில தலைவர்கள் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் இருந்தால் தானே அந்த சந்தோஷம் கிடைக்கும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் குழந்தைகள் இருக்காங்கன்னா, அந்த குழந்தை இறந்துருக்காங்கன்னா அந்த குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு அந்த குழந்தை இருந்தால் தானே அந்த சந்தோஷம் கிடைக்கும். இந்த பணம் இருந்தால் அந்த சந்தோஷத்தை திருப்பி கொண்டு வந்துட முடியுமா? இல்லை போன உயிர் வந்து விடுமா அந்த இதுக்கு? அப்போ உங்கள் உயிர் விலை மதிப்பற்றது. அது 1 கோடி ரூபாய் கொடுத்தால் கூட அந்த உயிர் வந்து விலை மதிப்பற்றது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க. அந்த இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் இறந்த இத்தனை பேரில் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட திறமை நிறைய இருந்திருக்கலாம். அவங்க நாட்டுக்காக நிறைய செய்யக்கூடியதாக இருக்கலாம், இல்லை அவங்க குடும்பத்துக்காண்டி நிறைய செய்ய வேண்டிய பணிகள் இருந்திருக்கலாம். அந்த பணிகள் ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த உங்களுடைய இந்த இறப்பின் மூலம் நீங்கள் இத்தனை பேர் இறந்திருக்கீங்கன்னா, அதற்கான இறப்பிற்கு ஒரு
காரணம் வேண்டாமா? இப்போ அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னுடைய பிறப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் இறப்புங்கிறது ஒரு சரித்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும், பேசப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைய சரித்திரம் உங்களுக்கு பேசல, இது போன்ற ஒரு நடிகனுக்காண்டி உயிர் நீத்தம் எந்த இதுவும் போகாம அப்படிங்கிறது. ஒரு ராணுவ வீரர் உயிர் நீத்தனா அவனுடைய உயிர் கண்ணில் வந்து அந்த வெறி தெரியும். அதுக்கு எதுக்கு நம்ம நாட்டுக்கு உயிர் நீக்கணும், கண்டிப்பா அந்த ராணுவ வீரருடைய அந்த இது வந்து அந்த மனசு கூட அப்ப கூட கஷ்டமா இருக்கு. நம்ம இன்னும் உயிரோட இருந்திருந்தா இன்னும் 4 பேர்த்த நம்ம பாரதத்துக்காண்டி இன்னும் கடுமையா போராடலாம் நம்ம நாட்டுக்காண்டி அப்படின்னு சொல்ற ஒரு இது வந்து இருக்கும். அப்ப அந்த மனநிலை எப்படி ஒரு சாதாரண குடிச்சிட்டு நம்ம போயிட்டு இந்த மாதிரி பைக்ல அவர் பஸ்ல வராருன்னா, அந்த பஸ்ல வரையில பாத்தீங்கன்னா அவரை வரவேற்கிறதுக்கு எவ்வளவு அந்த பஸ்ல வரவேற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக, பைக்கு ஒரு சேஃப்டி இல்லை, ஹெல்மெட் போடல, ஒன்றும் போடல, அதுக்கு ஒரு சேஃப்டி கிடையாது. அந்த மாதிரி தலைவனை பார்க்கணும் அப்படிங்கிறது அது வந்து பைத்தியக்காரத்தனமாக உங்களுக்கே தெரியலையா? ஏன்னா உங்கள் உயிர் தானே உங்களுக்கு முக்கியம். அதுக்கு நீங்கள் தலைவனை வந்து ஃப்ரீயாக வீட்டுக்கு போய் பாருங்கள், இல்லை மேடையில் பாருங்கள், ரசிங்க, இது பண்ணிட்டு கைதட்டிட்டு வாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் பைக்கில் இந்த மாதிரி ஊர்வலம் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி போயிட்டு அது சேஃப்டி இல்லாமல் நீங்கள் எத்தனை பேர் விழுந்திருக்கீங்க? அதுக்கு உங்களுடைய உடல் உங்களுக்கு முக்கியம் இல்லைங்களா? அப்போ நீங்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் படணும் இல்லைங்களா? தலைவரை நீங்கள் கொண்டாடுங்க, ஆனால் அதை கூட பாதுகாப்பாக செய்யுங்க. இது போன்ற தலைவர்கள், சினிமாக்கு வர தலைவர்களை கூட்டியாந்து வச்சா நம்ம நாடு எப்படி இருக்கும், சிந்தனை எப்படி இருக்கும்? கல்வி அறிவு பற்றிலாம் பேசுறீங்க. அதுக்கு கல்வி அறிவு பற்றி பேசுற நீங்க ஒரு அப்துல் கலாம் ஐயாவோடையோ நம்ம சிவம் இருக்காப்புல, இஸ்ரோல சாதிச்ச ஒரு சிவம், அதுக்கு பாத்தீங்கன்னா சந்திரயான் அந்த சொல்லுவீங்க, அந்த கொண்டாந்தது சிவம், அவரை போற கல்வி தகுதி உள்ளவரை நீங்க போற்ற மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. ஒரு நடிகருக்காண்டி இவ்வளவு பின்னாடி போறீங்க, அதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அதுக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சிந்தியுங்கள். நீங்கள் உங்களுக்கு முதலில் பாதுகாப்பு பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் உங்கள் உயிரை நீங்கள் விலை மதிப்பற்று இன்னொருத்தருக்காண்டு, அதுவும் சினிமாங்கிறது நீங்கள் பார்க்க வேண்டியது, அது பணம் கொடுத்து பார்க்கிறீர்கள், உங்கள் சந்தோஷத்திற்காக பார்க்கிறீர்கள். உங்கள் சந்தோஷத்தை துக்கமாக மாற்றும் எதுவும் உங்களுக்கு அவசியம் வேண்டாம். வணக்கம், ஜெய்ஹிந்த். இப்போ நம்ம கடந்த சம்பவம் பார்த்துட்டோம். இனிமே விஜயோடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திமுக அரசு திட்டமிட்டு நடத்தினது அப்படின்னு சொல்கிறாங்க, அரசாங்கம் நடத்தினதா இருக்கட்டும், இருந்தாலும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதை அதாவது வர்றது போகிறது அந்த இதை வந்து நிர்வாகிகள் தான் பொறுப்பாவாங்க. அதையாச்சும் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். அப்போ அந்த நிர்வாகிகள் மேலேயும் தப்பு இருக்குது. போலீஸ் மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அரசியல்வாதி தலையிடும் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு இனிமே விஜயோடைய அந்த அரசியல் வாழ்க்கை எவ்வாறு செல்லும் அப்படின்னா, கிட்டத்தட்ட அவர் மீது இந்த கொலைக்கான காரணம் சுமத்தப்படலாம், அவர் முடக்கப்படலாம் வாய்ப்பு இருக்கிறது. இனிமேல் விஜய் மீண்டு வருவது மிகவும் ஒரு கஷ்டமான சூழல் தான். அவருக்கு வாய்ப்பு அப்படியே அவர் முடக்கப்படலாம். அதற்காக அவர் விலை கொடுக்க வேண்டியது இந்த அரசியல் வாழ்க்கையை ஒதுங்கிக் கொள்வது. வேறு என்ன வழி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் NTA தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐக்கியமாவது. அப்பொழுது அவருக்கு BJP பாதுகாப்பு அரணாக இருக்கும். இது ஒன்றுதான் அவர் அரசியல் வாழ்வை மீட்டெடுக்க வழி உள்ளது என்று தெரிகிறது. பார்க்கலாம் நாளை எப்படி செல்லும் என்று. வணக்கம், ஜெய்ஹிந்த்.